பார்த்திபன் கனவு பாகம் 3 அத்தியாயம் 21 வசந்தத்தேவன். இப்போ நம்ம விக்ரமன் கதைக்கு வருவோம். விக்ரமனை காட்டாற்று வெள்ளத்துலேருந்து குந்தவி தேவி காப்பாற்றிட்டா, அழைச்சிக்கிட்டு போயிட்டா, வசந்தத்தீவில் தங்க வச்சுட்டாங்க. வசந்தத்தீவு அப்படிங்கிறது யாரோடைய இடம்னா நம்ம சோழ மகாராஜா பார்த்திப மகாராஜாவும் அருள்மொழி தேவியும் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் விக்ரமனும் வளர்ந்த இடம். அந்த ஆற்றங்கரையோரத்தில் தான் விக்ரமன் விளையாடி நீந்த கற்றுக்கிட்டு அவன் அவனுடைய இளமை காலங்களை வாழ்ந்த இடம் அந்த வசந்தத்தீவு தான். இப்போ அந்த தீவில் தான் நம்மளுடைய விக்ரமன் மறுபடியும் இருக்கான். காப்பாற்றப்பட்டு அங்கே அவனுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க அப்போ மருத்துவர்கள். இப்போ இந்த இடத்துல பயங்கரமான குளிர்ச்சரம் இல்லையா, எவ்வளோ அந்த தண்ணியில் காட்டாற்று வெள்ளத்தில் நீந்தி அதுக்கப்புறம் மிக பயங்கரமான ஜுரம் புலம்பி அலறி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விக்ரமனை தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஜுரத்துடைய வேகம் அதிகமாக இருக்கும்போது பல்வேறு விதமான கனவுகள் அவன் மனசில் வந்து போகுது. அப்போ சொர்க்கத்துக்கும் நரகத்துக்குமா அவன் மாறி மாறி பயணிக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு நடுவில் அவனுக்கு சுயமாக கண் விழிக்கிற மாதிரியான விழிப்பு வர மாதிரி இருக்குது, இல்லாத மாதிரியும் இருக்குது. எங்கே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான எந்த உணர்வுகளுமே விக்ரமனுக்கு தெரியலை. சொல்லப்போனால் யாராக இருந்தாலும் ஒரு 103 104 தாண்டி ஒரு ஜுரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு மாதிரியான சுய நினைவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இருக்கும், ஆனால் அந்த ஜுரத்துடைய வேகத்தில் நம்ம எங்கே இருக்கோம் ஏதாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஆனால் கட்டாயமாக நிறைய கனவுகள், அதுவும் அதிபயங்கரமான கனவுகள் வரதை எல்லாருமே உணர்ந்திருப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் விக்ரமனும் இருக்கான். அவனுக்கு ஜுரத்துடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மாறி மாறி பயணிக்கிற மாதிரி பல்வேறு விதமான கனவுகள் வருது. ஆனால் அந்த கனவுல எல்லாத்துலேயும் 3 பேர் கட்டாயமாக வராங்க. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திப மகாராஜா, அருள்மொழி தேவி, இன்னொன்று அழகான ஒரு பெண்ணுடைய உருவம். இப்படி 3 கனவுகள் வருது. அதில் முதல் கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தீ கொழுந்து விட்டு எரியுது ஒரு இடத்துல. ஒரு பார்த்திப மகாராஜா, அருள்மொழி தேவி கூடவே விக்ரமன் இருக்கிறான். அந்த இடத்துல அடுத்து கடந்து போக வேண்டிய பாதையில் தீ கொழுந்து விட்டு எரியுது. அந்த இடத்துல பார்த்திப மகாராஜா கேட்குறாரு, மகனே, இந்த சோழ நாட்டோட நலனுக்காக இந்த தீயில இறங்கி பயணிக்க நீ தயாரா அப்படின்னு கேட்குறாரு. அருள்மொழி தேவி ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ, பச்சிலம் பாலகனை இந்த தீயில இறக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம ஆளாக்கிட்டோமேனு ஒரு பக்கம் அருள்மொழி தேவி அழறாங்க. பார்த்திப மகாராஜா அவரை தேத்தினதுக்கப்புறம் அருள்மொழி தேவி சொல்கிறாங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுப்பா, நீ போகிறியா, இந்த தீயில இறங்குறியா, இந்த சோழ நாட்டை காப்பாற்றுறதுக்கு நீ எத்தனைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் விக்ரமன் சொல்கிறான், நான் இந்த சோழ மகாராஜாவை, சோழ நாட்டை, சாம்ராஜ்யத்தை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஜனமே இறங்குறான். இறங்கினா அண்ணல் சுடுது. அப்படியே தீக்கு நடுவில் நடக்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு வெப்பம் இருக்கும். அந்த வெப்பத்தெல்லாம் கடந்து தாங்கவே முடியாத ஒரு வெப்பத்தோடு நடந்து போகிறான். அந்த சமயத்தில் ஒரு கைகள் அவனை கை மேலே கை வச்சு தீண்டி அந்த தீயிலேருந்து வெளியில் கொண்டு வருது. முகம் அவனுக்கு சரியாக தெரியலை. முகம் பார்க்கணுன்னு அவன் பார்க்குறான். முகமே அவனுக்கு சுத்தமாக அவனுக்கு தெரியல. ஆனால் அவன் அந்த தீயிலேருந்து வெளியில் குளிர்ந்த ஒரு நிலவில் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு அவனுக்கு ஏற்படுது. சொர்க்கத்துக்கு வந்துட்டோமோ, அப்போ நம்மளுடைய அப்பாவுடைய வார்த்தையை நம்ம காப்பாற்றலையா, சோழ நாட்டை நம்ம காப்பாற்றலையா அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகள் ஒரு புறம். ஆனால் அந்த பெண்ணின் வசீகரம் இவனை எல்லா உணர்வுகளிலிருந்தும் தள்ளி வச்சுட்டு அந்த பெண்ணை மட்டுமே பார்க்கறதுக்கு தோணுது. ஆனால் முகம் மங்களாகவே இருக்கு. அவனுக்கு ஒன்றுமே தெரியல. முகம் மங்களாக இருக்கிற அந்த முக தோற்றம் அவனுக்கு எப்படி இருக்குன்னா நிலவோட தோற்றம் மாதிரி இருக்குது. அவனுடைய கைகள் தீண்டுறதுனால அந்த நிலவிலேயே அவன் இருக்கிறானோ, குளிர்ந்த ஒரு தன்மை, அவ்வளோ விப்பத்துக்கு நடுவில் பயணித்து வந்தவன் குளிர்ந்த ஒரு தன்மையில் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படி அந்த நில ஒளியில் இருக்கக்கூடிய அந்த முகத்தை பார்க்கறதுக்கு கண்கள் அவன் கசக்கி கண்ணை திறக்கணும்னு எத்தனைக்கிறான். அவனால் திறக்க முடியல. மறுபடியும் கனவு கலையுது. இன்னும் சிறிது நேரத்துக்கெல்லாம் மறுபடியும் மற்றும் ஒரு கனவு வருது. அந்த கனவுல காட்டாற்று வெள்ளத்தில் அவன் நீந்திட்டு இருக்கான். யாருமே இல்லை. அந்த வெள்ளத்தில் அவன் நீந்தி 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 கரையை சேரவும் முடியாமல், ஐயோ சோழ சாம்ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ண போகிறோமோ அப்படிங்கிறதுன்னு தெரியாமல் நீந்தி கரையை கடக்கிறதுக்கு அவன் முற்படுறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் என்னெல்லாம் யோசிக்கணும் அப்படிங்கிறது, எங்கேருந்து வந்தோம் அப்படிலாம் அவன் பல்வேறு விதமாக யோசனைகள் செய்கிறான். அப்போ தான் அவனுக்கு தோணுது, ஆமாம் நம்ம செண்பகத்தீவுலேருந்து வந்தோம், இங்கே வந்ததோட நோக்கம் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பார்க்குறான்.
கனவுல வந்து அவனுக்கு அந்த வெள்ளத்துலேருந்து நீந்தவே முடியல, கால்கள் சிக்கி இழுக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மறுபடியும் ஒரு கைகள் அவனை வந்து அந்த வெள்ளத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு தூக்குது. தூக்கி வரும்போது தான் பார்க்குறான் அழகான அந்த முகம், அழகான அந்த தாமரை இதழ் போன்ற அந்த கண்களை அவன் வந்து பார்க்குறான். கொஞ்சம் இப்போ அவனுக்கு அந்த முகம் தெரியுது. அப்போ யோசிக்கிறான், இதே முகம்தான் நான் மாமல்லபுரத்துடைய கடற்கரையில் பார்த்தேன், இதே முகம்தான் அந்த மாமல்லபுரத்துடைய வீதிகளில் நான் பார்த்தேன். இந்த முகம் இனி நான் பிரியவே கூடாது, இந்த முகத்துக்கு சொந்தக்காரியான இந்த நங்கையை விட்டு நான் பிரியவே கூடாது. ஐயோ பிரிந்து விடணும் அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு வந்து துக்கம் தொண்டையை அடைக்குது. ஆனால் எனக்கான கடமைகள் இருக்கே அப்படின்னு அவன் சொல்லும் போதே அந்த முகம் அவனை உற்று பார்க்குற மாதிரி, இவன் ஒரு படுக்கையில் இருக்கிற மாதிரியும் அவன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற மாதிரியும் அந்த முகம் இவனுடைய முகத்துக்கு நேராக வந்து உற்று பார்க்குற மாதிரியும் இருக்குது. நான் எங்கே இருக்கேன், சொர்க்கத்திலையா நரகத்திலையா, ஒன்றுமே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மறுபடியும் இந்த கனவும் கனறியுது. இது அவனுக்கு கனவா நினைவா, இல்லை கனவும் நினைவும் கலந்ததா அப்படிங்கிறது எதுவுமே தெரியலை. பொதுவாகவே நம்மளுக்கு உடம்பு சரியில்லாதப்ப யாராவது வந்து கை பிடிச்சாக்க நம்மளால் அதை உணர முடியும். ஆனால் வந்து கனவுல இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ வந்து விக்ரமன் இருக்கான். அடுத்து மறுபடியும் வேறு ஒரு விதமான ஒரு கனவு அவனுக்கு வருது. இந்த நேரம் வந்து அவன் பாலைவனத்தில் இருக்கான். பாலைவனத்தில் அந்த வெப்பத்தில் கால்கள் சுட சுட வந்து அவன் நடந்து போயிட்டே இருக்கான். போகிற திசை தெரியல, திசை காட்ட யாராவது ஒருத்தர் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு யோசிக்கிறான். இந்த நேரமும் அவனுக்கு மனதில் தோன்றதெல்லாம் தன்னுடைய தாயும் தந்தையும் தான். அவங்களுடைய வாக்குறுதியை நான் காப்பாற்றணும், ஆனால் திக்கு தெரியாத ஒரு பாலைவனத்தில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேனே, எப்படி என்னுடைய அப்பாவுடைய வார்த்தையை நான் காப்பாற்றுவேன், எங்கள் அம்மாவுக்கு எப்படி நான் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன், எங்கள் அம்மாக்கான ஆசீர்வாதத்தை நான் எப்படி வந்து பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஒரு கரங்கள் அவனை தீண்டுது. அது யாருன்னு பார்த்தாக்கா அதே முகம். ஆனால் இந்த சமயம் அந்த பெண்ணுடைய கண்களில் எந்த ஒளியும் இல்லை, அவளால் இவனை பார்க்கவே முடியல. இவன் மட்டும் பார்க்குறான். ஐயோ இப்படி ஒரு பெண்ணை நான் பார்த்து இவளுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டனே, இப்போ இவளுக்கு கண்கள் தெரியலையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மாறி 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 கனவுகள் வருது. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவில் அவன் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, இவன் ஒரு மாதிரியான உணர்ச்சி வசப்பட்டு படுக்கையில் ஜுரத்தோடு இருக்கிறதுனால நிகழக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் அவனுக்கு கனவு மாதிரியும், அவன் கண் திறக்கும் போது இருக்கக்கூடிய விஷயங்களும் சேர்ந்தே கனவு மாதிரியும் இருக்குது. இந்த எல்லா சமயங்கள்லேயும் குந்தவி தேவி வந்து அவனை பார்த்துக்கிட்டு அவனுக்கான விஷயங்கள், ஜுரத்தை குறைக்கிறதுக்கான விஷயங்கள், அதே மாதிரி மருத்துவர்கள் வந்து ஆலோசனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் இவனுக்கு வந்து எப்படி இருக்குது விக்ரமனுக்குன்னா, கனவுலகத்தில் இருக்கிற மாதிரியும் நினைவு வரும்போதெல்லாம் வந்து சொர்க்கத்துக்கு வர மாதிரியும் கனவுலகத்துக்கு போகும்போது நரகத்துக்கு போகிற மாதிரியுமான ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது தான் ஒரு 4வது நாள் இருக்கும். அவனுக்கு வந்து திடீர்னு கண் விழிக்கிறான். இப்போ வந்து அவனுக்கு எல்லாமே தெரியுது. என்னடா இது நம்மளுக்கு பழக்கப்பட்ட இடமா இருக்கே, இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வந்தோம் அப்படிங்கிறத கொஞ்சமாக யோசிக்க பார்க்குறான். யோசிக்க யோசிக்க அவனுக்கு வந்து மறுபடியும் கொஞ்சம் வந்து தடுமாற்றங்கள் தான் இருக்குது. மறுபடியும் வந்து உள்ள மருத்துவர்கள் வராங்க, அங்கே பணிவிடை செய்யக்கூடிய பணிப்பெண்கள் வராங்க. ஆனால் இவன் கனவுல பார்த்த அந்த முகத்துக்கு சொந்தக்காரியான அந்த சௌந்தரியமான அந்த பெண் மட்டும் வரலை. மற்ற எல்லாருமே வராங்க, பணிவிடை செய்கிறாங்க, யாருக்குமே பேச தெரியாதுங்கிற மாதிரி வராங்க, வேலையை செய்கிறாங்க, போகிறாங்க, மறுபடியும் வராங்க, உணவு தராங்க, போகிறாங்க, மறுபடியும் வராங்க, மருந்துகள் தராங்க, போகிறாங்க. இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு. அந்த ஒரு நாள் முழுவதும் அந்த 24 மணி நேரமும் அவனுக்கு கடக்கிறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எங்கே இருக்கிறோம் நாம், இது நம்மளுக்கு பழகின இடமா இருக்குது, உணர்வு பூர்வமாக இந்த இடத்தோடு நான் ஒற்று போகிறேனே, இது எந்த இடம் அப்படின்னு சொல்கிறது அவனுக்கு வந்து பயங்கர யோசனையாக இருக்குது. இரவு ஆக ஆக அவனுடைய அந்த ஜுரத்துடைய வீரியம் குறைய நல்ல தூக்கம் வருது. தூங்கி எந்திரிக்கிறான். மறுநாள் எந்திரிக்கும் போது அப்பாடா நல்ல பழைய விக்ரமன் மாதிரி இருக்கும், தெம்பாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் உணர்றான். இதுக்கு மேலே அவனுக்கு அந்த படுக்கையில் படுத்துருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் எந்திரிக்கிறான். எழுந்திரிச்சு வெளியில் வந்து பார்க்குறான். அது அவனுடைய வசந்த தீவு. எந்த சின்ன வயசில் அவன் விளையாடி ஓடி விளையாடி அந்த இயற்கையோடு ஒன்று இருந்து சேர்ந்து வாழ்ந்தானோ, எந்த காவிரி கரை அவனுக்கு நீச்சலை கற்றுக் கொடுத்ததோ அந்த காவிரி கரையில் அமைந்திருக்கக்கூடிய வசந்த தீவில் அங்கே இருக்கக்கூடிய மாளிகையில் தான் அவன் இருக்கான். அது அவனுடைய இடம். அப்போ அருள்மொழி தேவி எங்கே, அம்மா இங்கே தானே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்சம் கொஞ்சமாக நினைவுகளை பின்னோக்கி கொண்டு வர ஆரம்பிக்கிறான். இங்கே எப்படி வந்தோம் அப்படிங்கிறத பின்னோக்கி கொண்டு வரதுக்கு ஆரம்பிக்கிறான். நேராக வந்து மாளிகையிலேருந்து வெளியில் வரான்.
காவிரி நதிக்கரையில் ஓரமாக அப்படியே உட்காரான். பெரிய மரம், மரத்துடைய நிழல் விழற இடத்துல உட்காரான், காவிரி நதி நீர் தொடுற மாதிரி உட்கார்ந்துருக்கும்போது அவனுக்கு தோணுது. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு நினைவுகள் வருது. எப்படி காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கினோம், அம்மாவை பார்க்குறதுக்காக வந்தோம், காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கினப்போ பொன்னன் வந்தான், பொன்னன் நம்மளை காப்பாற்றினா. பொன்னன் காப்பாற்றினதுக்கப்புறம் அந்த மண்டபத்தில் நம்ம பயங்கர ஜுரத்தால் போராடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன நேர்ந்தது அவனுக்கு சுத்தமாக அதற்கப்புறம் நேர்ந்தது எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. அதுக்கப்புறம் அவனுக்கு ஞாபகத்தில் இருக்கிறதெல்லாம் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்துல அவன் தவிச்சது, அந்த கனவுகள் மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் இருக்கே தவிர, அது கனவா நனவான்னு கூட அவனுக்கு தெரியல. அது மட்டும்தான் அவனுக்கு நினைவு இருக்கே தவிர, இங்கே வந்ததுக்கும் அங்கே மண்டபத்தில் இருந்ததுக்கும் நடுவில் என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக அவனுக்கு தெரியவே இல்லை. இது யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு அந்த தெளிவான நீரில் இருக்கிற அந்த காவிரி நீரில் அப்படியே தன்னைத்தானே பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி நிற்கிற உருவம் அந்த தண்ணியில் தெரியுது. எந்த கனவில் அந்த நங்கையை பார்த்தானோ அந்த உருவம் அதில் தெரியுது. உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆடலை, அசையலை, எந்த சைகையும் பண்ணலை. அவன் பார்க்குறான், அப்படியே பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், உத்துக்கு திருப்பி குனிஞ்சு பார்க்குறான். அந்த உருவம் கொஞ்சமாக பின்னாடி போயிட்டு மரம் இருக்குல்ல, மரத்தில் சாஞ்சு நிற்குது. அதுவும் அந்த காவிரி ஆற்றுல தெரியுது. அதையும் பார்த்துக்கிட்டு அமைதியாக நிற்கிறான். வேறு எதுவுமே செய்யலை, அப்படியே பார்த்துக்கிட்டே தான் நிற்கிறான். இவனுக்கு இப்போது நாம் கனவில் பார்த்த உருவம் இது நிஜம்தானா நிழல்தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். மறுபடியும் இந்த உருவத்தை நம்ம பார்ப்போமா, கண் கொட்டாமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்பயும் ஒரு மாயை தானா, மாயத்துடைய பிம்பம் தானா அந்த உருவம் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே நிற்கிறான். இப்போ இவனுக்கு விடையே தெரியலை. உண்மைக்குமே அவன் கனவில் பார்த்த, அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது குந்தவி தேவி தான்ட்டு. குந்தவி தேவி தான் அங்கே நிற்கிறாளா, இல்லை மறுபடியும் இவன் கனவு தான் காண்றானா விக்ரமன், அது மாயை தானா அப்படிங்கிறத அடுத்து வரும் அத்தியாயங்களில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.